அதனுடைய முக்கியமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாசினாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு இயற்கை வேதிப்பொருள் வந்து இந்த புற்றுநோய்க்கு எதிரா இங்க செயல்படுறது. இத பத்தியே வந்து சோர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோதெரபி ரிசர்ச் ஜர்னல்ல 2012ல இத பத்தி போட்டிருக்காங்க. அடுத்தது கல்லீரல் பாதிப்பு. நம்மளோட லிவர் டீடாக்ஸ் ஆகுது, மஞ்சள் காமாலை, சிறுநீரக பாதிப்பு, இதுக்கெல்லாம் வந்து வந்து இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இந்தியன் ஜர்னல் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் 2010ல இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீரழிவு, ரத்த கட்டுப்பாடு, ரத்த அழுத்த கட்டுப்பாடு அப்படின்னா டயபெட்டிக்ஸுக்கும் பிபிக்கும் இது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுல வந்து பூச்சிக்கொல்லியும் அந்த ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டையும் வந்து இந்த இலைகள்ல இருக்கு அந்த தன்மை. அதனால வந்து உங்களுக்கு ரொம்பவே இது பயன்படக்கூடியது. நம்மளோட உணவும் வந்து எண்ணெயிலையும் இதை பயன்படுத்தலாம். சமைக்கிறதுக்கு சோயாபீன் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த விதைகள்லேருந்து வர எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண முடியும். கொலஸ்ட்ராலை குறையக்கூடியது. இந்த எண்ணெய் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்னால தான் வெயிட் ஜாஸ்தியாகி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது. அண்ட் உங்களுக்கு வந்து எண்ணெயை பதப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த விதைகள்லேருந்து இருக்கு. ஸோ உணவு பாதுகாப்பும் இதுல அதிகமா இருக்கு. விவசாயம், கால்நடை அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை பின்னாக்கு, இந்த விதையிலேருந்து பின்னாக்கு பண்றாங்க. அதை எடுத்துட்டு அதுல பின்னாக்குல வந்து நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்கு, புரதம் ஜாஸ்தி இருக்கு. அதனால நீங்க வந்து விலங்குகளுக்கு இதை கொடுக்கலாங்க. ஸோ அடுத்தது இது வந்து பசுமை மரம். ஏன்னா மண்ணையோட சத்தை வந்து இது அதிகத்தன்மைப்படுத்தும். மண்ணின் சத்தை நம்ம ஃபர்டைலா இருக்கணும் சாயில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த சொர்க்க மரம் வந்து சரியான உகந்த மரமா இருக்குங்க. நம்ம தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த மாதிரி தொழிலும் இல்ல வந்து சூழலியல் பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடீசல் தயாரிக்கிறதுக்கு இந்த சொர்க்க மரம் வந்து யூஸ் ஆகுதுங்க. அதை தவிர காகிதம் பட்டைகள், இதனோட பட்டைகளை எடுத்துட்டு காகிதம் வந்து தயாரிக்கிறதுக்கும் நார் உற்பத்திக்கும் வந்து இது ஜாஸ்தி பயன்படுத்துறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இது ஒரு உகந்த மரமா இருக்கு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு அதிகமாக ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மரத்துல இதுவும் ஒரு மரமா கருதப்படுறது. அதையும் தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் எரோஷனுக்கு இது ரொம்பவே மண்ணரிப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு இது ஒரு உகந்த மரம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம விவசாயமா சேர்ந்து வருமானமாகவும் ஈட்ட முடியும் அப்படின்றது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிபிள் ஆயில் பிசினஸ், இதுல வந்து விதைகளை பயன்படுத்தி நீங்க ஒரு எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியும். இதுக்கு அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால குளோபல் மார்க்கெட்லயும் உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் இதுக்கு வந்து அரசு மானியம் இல்லாமல் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் தவிர பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மெடிசன்ஸ், நறுமண பொருட்கள், அதுக்குமே இந்த வந்து அரோமா தெரப்பி மெடிசன், அந்த ஹெர்பல் மெடிசன்ல இது வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுலேருந்து இருக்கிற ஒரு எச்எல் அப்படின்ற ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து கிரீன் மெடிசன் தயாரிக்கிறதுல இது அதிகமாக யூஸ் பண்றாங்க. அது தவிர ஆயுர்வேதம், சித்தா, நாட்டு மருத்துவத்துல கூட இதனுடைய பயன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கு, வணிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கால்நடை தீவனம், அதுக்காகவும் இதுக்கு ஒரு இந்த பின்னாக்கு பண்றோம் இல்லையா, அதுல வந்து ஒரு பெரிய வணிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே செலவு கம்மி தான். ஏன்னா வந்து குறைந்த முதலீட்டுல வந்து அதிக லாபம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலத்துல நீங்க 200ல இருந்து 300 மரங்களை வைக்கலாம். இது 4-5 ஆண்டுகளை விதைகளை கொடுத்துரும் உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க பலவிதமான மதிப்பு கூட்டு பொருட்களை பண்ணி நீங்க வருமானம் ஈட்ட முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் முதலீடு வந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் அப்படின்னு சிறிய லெவல்லையும், பெரிய லெவல்லனா 10லேருந்து 15 லட்சம் அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தொழில்துறையில நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 40லேருந்து 70% வந்து லாபம் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், மத்திய கிழக்கு நாடுகள்ல இதுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அரசு வந்து மானியம்லாம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பசுமை புரட்சி செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு சொர்க்க மரத்தை நம்மளும் வந்து வீட்டில் வளர்த்து இல்லாத ஒரு வியாபாரமா பண்ணி, இது மருத்துவ குணம். ஏன்னா எல்லாருமே புற்றுநோயில இன்னைக்கு அதிகமா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு செலவு செய்ய முடியல, நம்மளோட ஹெல்த் போகுது அப்படின்ற போது இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனா நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் முறையான ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி உங்களுடைய உடம்புக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு முறைப்படி நீங்க செய்யறது ரொம்ப அவசியங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை மாத்திக்கோங்க.